அவரை வீட்டு சிறையில் ஸ்டாலின் வச்சிருந்தாருன்னு எடப்பாடியார் சொன்னதா அவர் சொல்றாரு. அதுக்கு எடப்பாடியார் மிக தெளிவா பதில் சொல்லியிருக்காரு. நீ என் மேல கோவப்பட்டு பிரயோஜனம் இல்லை ராசா, நீ கோவப்பட வேண்டிய இடம் உங்க வீட்டில் இருக்கிற ராசான்னு சொல்லிட்டாரு. ஆனா மாரிதாஸ் மிக தெளிவா சொல்லிட்டாரு, நீங்க சட்டப்படி சந்திக்கிறது இருக்கட்டும், நான் சொன்னது உண்மை, அதை நிரூபிக்க நான் தயாரா இருக்கிறேன். எந்த கோர்ட்டுக்கு வரீங்க, எப்போ வரீங்க, எத்தனை வழக்கு போடுறீங்க, எந்த வழக்கு போட்டாலும் நான் ஏற்றுக்க தயாராக இருக்கிறேன். இதை நான் சொன்னது உண்மை, அதை நிரூபிக்கிறேன். அப்பாவே அவரே கைதி மாதிரி இருக்கார் தலைவர், இவர் டேக் அவுட் பண்ணிட்டார். கருணாநிதி வீட்டு சிறை வைக்கப்பட்டிருந்தார் என்பது உண்மை இல்லையா? கருணாநிதி உங்களை உட்கார்ந்து பொதுக்குழுவில் தலைவராக தேர்ந்தெடுத்தாரா? கருணாநிதி உயிரோடு இருக்கிற வரை மட்டும்தான், உணர்வோடு இருக்கின்ற வரை ஸ்டாலின் தலைவரை ஏற்றுக்கல, அவருடைய பதவியை தூக்கி அவர்கிட்ட கொடுக்கல. கருணாநிதி ஒரு நாள் திடீர்னு ஒரு கடிதம் எழுதுறார் முரசொலியில். என்ன எழுதினார்னா, என்னுடைய நெஞ்சு பதறுகிறது, வெடித்து சிதறுகிறது. என்னன்னா, என்னுடைய மகன் மு.க. ஸ்டாலினை கொலை செய்து விடுவேன், 3 மாதத்தில் கொலை செய்து விடுவேன்னு கருணாநிதி வீட்டு சிறையில் வச்சிருந்து ஸ்டாலின் சொல்லி இன்னைக்கு ராஜாவனுடைய ஆடியோ சொல்லுதுன்னா அதுக்கு உண்மை இருக்கா இல்லையா? அவர் கடைசி வரைக்கும் அவரை யாரோடையும் கலக்க விடாம அவரை வீட்டில் அடைச்சி வச்சுட்டு செஞ்சது நீங்க. அதனுடைய பயம் பதட்டம் இன்னைக்கு ஸ்டாலினுக்கு கோபமா வருது. எடப்பாடி கே. பழனிசாமி என்னும் நான் சாமானிய நாயகன், தமிழக தாய மீட்க உறுதி. வணக்கம் அன்பு உறவுகளே, நான் ஆவடி குமார். ஊடகங்கள் பேசாத பொருளை உங்களோடு பேச வந்திருக்கிறேன். முதலமைச்சர் ஸ்டாலின் பதட்டத்தில் பயத்தில் என்ன பண்ணுறோன்னு தெரியாமல் இன்னைக்கு சவால் மேலே சவாலாக விட்டுக்கிட்டு தன்னுடைய அறியாமையை இயலாமையை வெளிப்படுத்திட்டு இருக்காரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்னுடைய தந்தையை பற்றி பேசிட்டாரு. அவர் எனக்கு தந்தை மட்டும் இல்லை, தலைவர். என்னுடைய தந்தையை பற்றி பேசியிருந்தாலும் பரவாயில்ல, தலைவரை பற்றி பேசிட்டாரு. அதனால் நான் தலை தெரிச்சு தற்குறித்தனமாக ஆடுறேன்றாரு. என்ன பேசிட்டாருன்னு கேட்டால், அவரை வீட்டு சிறையில் ஸ்டாலின் வச்சிருந்தாருன்னு எடப்பாடியார் சொன்னதா அவர் சொல்றாரு. அதுக்கு எடப்பாடியார் மிக தெளிவா பதில் சொல்லியிருக்காரு. நீ என் மேல கோவப்பட்டு பிரயோஜனம் இல்லை ராசா, நீ கோவப்பட வேண்டிய இடம் உங்க வீட்டில் இருக்கிற ராசான்னு சொல்லிட்டார். நீங்க கனிமொழி ராசாவை கண்டிக்காம, அவங்கள தண்டிக்காம, அவங்க பேசின எங்களுக்கு நோக்கி கேள்வி கேட்கிறீங்களே கேட்டார். அதுக்கு பதில் சொல்றதுக்கு கனிமொழிக்கு வாயில்ல. கேட்டா என் தொகுதியை பற்றி பேசுங்க, நான் தொகுதிக்காக உழைச்சிக்கிட்டு இருக்கேன், அதனால இதெல்லாம் எனக்கு தெரியாதுன்றாங்க. ராஜா இந்த ஆடியோ வெளியிட்ட மாரிதாஸுக்கு ஒரு வக்கீல் நோட்டீஸை கொடுத்துட்டு அது கூட ட்விட்டரில் அனுப்பிட்டு நான் சட்டப்படி நடவடிக்கை எடுப்பேன்னு சொல்லி பத்திரிகைகளில் செய்தி கொடுத்துட்டு பதுங்கிட்டாரு. ஆனால் மாரிதாஸ் மிக தெளிவாக சொல்லிட்டாரு, நீங்கள் சட்டப்படி சந்திக்கிறது இருக்கட்டும், நான் சொன்னது உண்மை, அதை நிரூபிக்க நான் தயாராக இருக்கிறேன். எந்த கோர்ட்டுக்கு வரீங்க, எப்போ வரீங்க, எத்தனை வழக்கு போடுறீங்க, எந்த வழக்கு போட்டாலும் நான் ஏற்றுக்க தயாராக இருக்கிறேன். இதை நான் சொன்னது உண்மை, அதை நிரூபிக்கிறேன். நீங்கள் இல்லைன்னு மறுக்கவே இல்லை. நீங்கள் அதை வெட்டி ஒட்டி கட்டி அனுப்புறேன்னு சொல்கிறீங்க. அது மாதிரிலாம் நான் செய்யலை. இது வந்த ஆடியோ தான். அதில் 1 மணி நேரத்துக்கு மேலே இருந்ததுன்னா அதில் எது கண்டென்ட்டோ அந்த கண்டென்ட்டை தான் போட முடியும், அதை தான் நான் போட்டிருக்கேன்னு அவர் வெளிப்படையாக சொல்லிட்டாரு. இப்போ மாரிதாஸை பார்த்து இப்போ பதுங்கிட்டு இன்னைக்கு ஸ்டாலினும் கனிமொழியும் ராஜாவை கேட்கறதுக்கு பயந்துக்கிட்டு, கேட்டால் எல்லா ரகசியமும் அவர் எடுத்து வெளியே விட்டுற போகிறாருன்னு எப்படி பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அன்னைக்கு ஆடியோ வெளியிட்டப்போ அன்னைக்கு சொன்னாங்கல்ல, 30,000 கோடியை கொள்ளையடித்து வைத்துக்கொண்டு
ஸ்டாலினுடைய மகன் உதயநிதியும் ஸ்டாலினுடைய மருமகன் சபரீசனும் எந்த நாட்டில் கொண்டு போய் எப்படி பதுக்கிறதுன்னு தெரியாம வச்சுக்கிட்டு அவஸ்தைப்படுறாங்கன்னு 1.5 வருஷத்துலேயே 30,000 கோடி கொள்ளடிச்சாங்கன்னு சொல்லி சொன்னார்ல. அதுக்கு இதுவரைக்கும் மறுத்தீங்களா? வழக்கு போட்டீங்களா? சட்டப்படி நடவடிக்கை எடுத்தீங்களா? அந்த வெளியிட்ட ஆடியோக்கள் உண்மையா பொய்யான்னு கண்டறிச்சிங்களா? அதை உண்மைன்றதுனால அமைதியா இருந்தீங்க. அப்பவே சொன்னாங்க, அன்னைக்கு அந்த ஆடியோக்கள் வெளிவருகின்ற பொழுது அன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராக இருந்த அண்ணாமலை அவர்களும் ஊடகவியலாளர் சவுக்கு சங்கர் அவர்களும் சொன்னாங்க, நீங்க இதை சேலஞ்ச் பண்ணீங்கன்னா அடுத்து இருக்கிற வீடியோ வெளியிடுவோம், இதை இல்லைன்னு மறுத்து பாருங்கன்னு சொன்னாங்க. அதை நீங்க பார்த்து பயந்துகிட்டு அடுத்த வீடியோ வர்றதுக்குள்ள அமைதி ஆயிட்டீங்க. அதுபோல தான் இன்னைக்கு அமைதியா இருக்கிறீங்க. இது என்ன பெரிய ரகசியம்? இன்னைக்கு பல ஊடகங்கள்ல பல செய்தியாளர்கள் இன்னைக்கு அதை பேசுறாங்க. கருணாநிதி வீட்டு சிறை வைக்கப்பட்டிருந்தார் என்றது உண்மை இல்லையா? கருணாநிதி உங்களை உட்கார்ந்து பொதுக்குழுவில் தலைவராக தேர்ந்தெடுத்தாரா? கருணாநிதி உயிரோடு இருக்கிற வரை மட்டும் உணர்வோடு இருக்கின்ற வரை ஸ்டாலினை தலைவரை ஏத்துக்கல, அவருடைய பதவியை தூக்கி அவர்கிட்ட கொடுக்கல. இவர் எவ்வளவோ அச்சுறுத்தல் பண்ணாரு, இவர் எவ்வளவோ நாடகங்கள் நடிச்சாரு. உங்களுக்கு நினைவு இருக்கா? கருணாநிதி ஒரு நாள் திடீர்னு ஒரு கடிதம் எழுதுறார் முரசொலியில. என்ன எழுதினாருன்னா, என்னுடைய நெஞ்சு பதறுகிறது, வெடித்து சிதறுகிறது. என்னன்னா, என்னுடைய மகன் மு.க. ஸ்டாலினை கொலை செய்து விடுவேன், 3 மாதத்தில் கொலை செய்து விடுவேன்னு ஒரு தந்தை கிட்ட காலங்காலியில சொன்னா தந்தை மனசு எப்படி பதறும், அப்படி பதறுது, அப்படி சொல்றாங்கன்னு சொல்லி. யார் சொன்னதுன்னு கேட்டா, மூத்த மகன் மு.க. அழகிரி சொன்னாருன்னு சொன்னாங்க. ஆக மூத்த மகன் அழகிரி அங்க வரக்கூடாதுன்றதுக்காக சொன்னது சதிதான் அது. கருணாநிதி வீட்டு சிறையில் வச்சிருந்து ஸ்டாலின் சொல்லி இன்னைக்கு ராஜாவனுடைய ஆடியோ சொல்லுதுன்னா அதுக்கு உண்மை இருக்கா இல்லையா? நீங்க கருணாநிதியினுடைய மருத்துவத்தை பார்ப்பதற்கு கனிமொழி அவருடைய வீட்டுக்கு அழைத்து போறத ராஜாத்தி அம்மா தயாரா இருந்தாங்க. ஆனா நீங்க அனுப்புனீங்களா? அவங்க சுதந்திரமா பார்க்க முடிஞ்சுதா? மு.க. அழகிரி பார்க்க முடிஞ்சுதா? இதனுடைய பொருள் என்ன? சிறை இல்லையா? அவரை யார் பராமரிக்கணும்ன்றதுல அவங்க எல்லாருமே முன் வந்தாங்க. ஆனா அவங்கள நீங்க அனுமதிக்கலன்றது உலகம் அறிந்த வரலாறு. இதையெல்லாம் மறைச்சிட்டு நீங்க என்னவோ அவர் கடைசி வரைக்கும் அவரை யாரோடையும் கலக்க விடாம அவரை வீட்டில் அடைச்சி வச்சுட்டு செஞ்சது நீங்க. அதனுடைய பயம் பதட்டம் இன்னைக்கு ஸ்டாலினுக்கு கோபமா வருது. இதையெல்லாம் அதுதான் இன்னைக்கு தமிழகத்தினுடைய வருங்கால முதலமைச்சர் இன்னும் 2 மாதத்துல முதலமைச்சர் பதவியை ஏற்கின்ற முதலமைச்சர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் சொல்றாரு, எங்க ஆட்சி வந்தவுடன் கருணாநிதியினுடைய கடைசி நாட்கள் பற்றி, அவர் வீட்டு சிறையில் இருந்தாரா, அவருக்கு உரிய சிகிச்சைகள் தரப்பட்டனவா என்பதை பற்றி நீதி விசாரணை நடத்தி குற்றவாளிகளை தண்டிப்போம் சொல்லியிருக்காரு. குற்றம் நடந்திருந்தால் கண்டிப்பா தண்டிப்போம். எப்படி நீங்க புரட்சி தலைவி அம்மாவினுடைய மரணத்தை பற்றி மனம் போன போக்கில் பேசுனீங்களோ அது போல நீங்க நாட்டில் பல பேர் பேசிட்டு இருக்காங்க கருணாநிதியினுடைய மரணத்தை பற்றியும். அதனால ஒரு அரசாங்கன்ற வகையில் அதுக்கு ஒரு நீதி விசாரணை வச்சு அதை குற்றவாளிகள் என்ன நடந்ததுன்னு வெளிப்படுத்தணும். இதுக்கு பதில் சொல்றதா நினைச்சிட்டு ஸ்டாலின் வேகமா இன்னொன்னு சொல்றாரு. என்னன்னா, என்னுடைய தந்தையார் அல்ல என்னுடைய தந்தையார் மட்டுமல்ல, தலைவர் அவருடைய மரணத்தின் போது நான் வேகமா ஓடி போய் அன்னைக்கு முதலமைச்சராயிருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்தித்து அவருடைய வீட்டுக்கே தேடி போய் எங்க அப்பாவுக்கு அண்ணா சமாதியில இடம் கொடுங்கன்னு கேட்டேன். அவர் மனிதாபிமானம் இல்லாமல் அதை மறுத்து விட்டார்னு சொல்றாரு. அதுக்கு இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அதுக்கும் விளக்கம் சொல்லியிருக்காரு. என்ன விளக்கம்னா, நான் மறுக்கல, ஆனால் சட்டம் எதை செய்ய முடியுமோ, எது சட்டமோ அதை செஞ்சேன். இதே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய துணைவியார்
ஜானகி அம்மையார் அவங்க முதலமைச்சராக இருந்தாங்க. அவங்க இறந்தப்போ அவங்கள புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய சமாதிக்கு பக்கத்தில் அடக்கம் பண்ணணும்னு நாங்கள் கேட்டோம். அப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க? அன்னைக்கு முதலமைச்சராக இருந்த கருணாநிதி என்ன சொன்னார்? இது முதலமைச்சர் பதவியில் இருக்கின்றவர்களுக்கு தான் அந்த இடத்துல அனுமதிக்க முடியும், அவங்க முன்னாள் முதலமைச்சர், அவங்களுக்கு இடம் இல்லைன்னு சொன்னார். இதுக்கு முன்ன பெருந்தலைவர் காமராஜர் இருந்தபோது அவருக்கு அங்கே மெரினா கடற்கரையில் இடம் ஒதுக்க வேண்டும் என்று கேட்டபோது அன்றைக்கு அதுவும் ஆளையும் சொல்லி சொன்னார். அன்றைக்கு காங்கிரஸ் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த பாலசுப்ரமணியம் மற்றவர்களும் போய் கேட்க சொல்ல, அப்போ இதே கருணாநிதி என்ன சொன்னார்? முதலமைச்சர்களுக்கு மட்டும்தான், அண்ணா முதலமைச்சராக இருந்து இறந்தார், அதனால அங்க இடம் தந்தோம். பெருந்தலைவர் காமராஜர் முன்னாள் முதலமைச்சர், அதனால அவர் கிண்டிலேயே அவருக்கு இடம் கிண்டியில் வைக்கணும்னு சொன்னார். கிண்டியில் இடம் தந்தார். அதே நிலையில தான் என்னை கேட்ட உடனே நான் 2.5 ஏக்கர் கிண்டியில் இடம் தந்து கிண்டியில் வச்சிங்கன்னு சொன்னேன். இது மட்டும் இல்லாம நீங்க புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அடக்கம் செய்த போது அந்த இடத்தில் இது சுடுகாடு இல்லை, இந்த இடத்துல அடக்கம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி வழக்கு போட்டு அதை ஒரு பிரச்சனையாக்கிறது நீங்க. அதனுடைய அடிப்படையில் 5 வழக்குகள் உயர் நீதிமன்றத்தில் நிலுவையில் இருந்தன. அங்க அப்ப என்ன சொல்லிச்சு நீதிமன்றம்னா, அந்த இடத்துல நீங்க எந்த வகையில் ஒரு இது என்ன சுடுகாட்டுல தான் ஒரு இறந்தவர்களுடைய உடலை அடக்கம் செய்ய வேண்டும், ஆனால் ஒரு கடற்கரையில் இதை அடக்கம் செய்தது எப்படி அனுமதிச்சிங்கன்னு அவங்க கேட்டு அந்த வழக்கு நடந்துகிட்டு இருக்கு. அந்த வழக்கை அரசாங்கம் எதிர்கொண்டு இருந்தது. அதனால அந்த வழக்கு நடக்க சொல்ல அதை மீறி எங்களால் தர முடியாது, நீங்க தேவைப்பட்டா அந்த வழக்குகள் நீதிமன்றத்தினுடைய உத்தரவை பெற்று அந்த வழக்குகளுக்கு ஒரு தீர்வை கொண்டு வாங்க, நீதிமன்றம் அனுமதிச்சா நான் தரேன்னு சொன்னார். அதுக்கு பிறகு இரவோடு இரவாக 5 வழக்குகளும் திரும்ப பெறப்பட்டன. நீதிமன்றத்தின் உத்தரவு விடிய காலை பெறப்பட்டது. அந்த உத்தரவு கிடைத்த உடனே அன்னைக்கு கூட இதை நினைச்சிருந்தா அந்த உத்தரவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் அப்பீல் செஞ்சிருக்கலாம். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதை செய்யலை. அதற்கு காரணம் ஒரு மனிதாபிமானத்தில் தான் அதை அனுமதிச்சாரு. அதனால தான் நீங்க நல்லா பார்த்துக்குங்க, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்து இறந்தாரு, அங்க இடம் கிடைச்சது. புரட்சி தலைவி அம்மா முதலமைச்சராக இருந்து இறந்தாங்க, மெரினா கடற்கரையில் இடம் தந்தாங்க. அதுபோல பெருந்தலைவர் அண்ணா முதலமைச்சராக இருந்து இறந்தாரு, இடம் கொடுத்தாங்க. ஆனா முதலமைச்சராகவே இல்லாத ஒருத்தருக்கு இடம் கிடைச்சதுன்னா அது கருணாநிதிக்கு மட்டும்தான். அவர் இறக்க சொல்ல முதலமைச்சரா இல்லை, அந்த முதலமைச்சர் சீட்டை பார்த்து பார்த்து ஏங்கியே செத்து போனவர். அதனால அப்படி ஒரு ஏங்கின கருணாநிதிக்கு அங்கே இடம் கிடைச்சதுன்னா அன்னைக்கு முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதை உச்சநீதிமன்றத்துக்கு அதை அப்பீல் செஞ்சிருந்தா நிச்சயம் அந்த இடம் கிடைச்சிருக்காது. அது வேண்டான்னு சொல்லி ஒரு பெருந்தன்மையா அவர் செஞ்சதுக்கு இன்னைக்கு ஸ்டாலின் அதை கொச்சப்படுத்துறாரு. அவங்க அப்பாவினுடைய சாதனைகளை ஒரு பெருமைகளை பேசிட்டோம். ஆனா அதிமுகவை பற்றியும் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பற்றியும் ஸ்டாலின் விமர்சிக்க ஆரம்பிச்சா நாங்க திருப்பி விமர்சித்தோம்னா அவர் தாங்க மாட்டாரு. அவ்வளவு அழுக்குகளும் பலகீனங்களும் அவரிடத்தில் இருக்கிறது என்பதை மட்டும் ஞாபகப்படுத்தி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். மீண்டும் வணக்கம் உறவுகளே. நிகழ்ச்சியை பார்த்து ரசிச்சீங்களா? இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய மேலான கருத்துக்களை மறக்காமல் கருத்து பெட்டியில் பதிவு செய்யுங்கள். நீங்க பாக்குறதோட மட்டும் இல்லாம இந்த நிகழ்ச்சியை உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க.